வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். சித்தர்களில் சிலர் யோக சித்திகளில் ஒன்றான காற்றில் பறக்கும் கலையை அறிந்திருந்தார்கள். அந்த வரிசையில் ஆனந்தம்மாள் என்ற சர்க்கரையம்மா என்கிற பறக்கும் பெண் சித்தரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வீடியோவை. இவரை பறவை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரத்தையும் தினமும் வழிபட்டு வந்தமையால் இவரை ஸ்ரீ சக்கர அம்மா அப்படின்னு முதல்ல கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேர் மருவி ஸ்ரீ சக்கரையம்மா அப்படின்னானது. திருவான்மியூரில் கலாச்சேத்ரா ரோடில் கலாச்சேத்ரா அருகில் பாம்பன் சுவாமிகள் ஆலயம் எதிர்ப்புறமே நடதூரத்திலேயே இந்த கோவில் இருக்குது. இவர் லஹிமா என்ற வித்தையை கற்றதால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் ஆகாய வழியில் தான் விரும்பும் இடத்திற்கு காற்றில் பறக்கும் சக்தி பெற்றவர். இத்தோடு உடலை லேசாக்கிக் கொள்வது, லேசான பொருள்களை கனமாக்குவது, செல்லை நினைக்கும் இடங்களுக்கு உடனே செல்வது, கூடு விட்டு கூடு பாயிறது, இந்த மாதிரி அனைத்து சக்திகளையும் இந்த அன்னையை பெற்றிருந்தார். இவர் பறக்கும் சக்தியை காணும் பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவர் தமிழ் தென்றல் திருவிக அவர்கள். இதை பற்றி அவர் உள்ளொளி அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சித்தர்கள் யோக தியான பயிற்சிகள் மூலம் உயர்ந்த ஆன்மீக நிலையையும் இயற்கையின் ரகசியத்தையும் அறிந்தவர்கள். ஸ்ரீ சக்கரையம்மா 1854 திருவண்ணாமலையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் அர்ச்சகராக இருந்தார். அவர் மூலம் சிவஸ்துதிகளை கற்று அறிந்தார் சக்கரையம்மா. அவர் தந்தையோட கோயிலுக்கு போகிறப்ப எல்லாம் பல மணி நேரம் தியானத்தில் இருப்பாராம். இவர் சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்தார். இவருக்கு 9 வயசில் இருக்கும்போது சாம்பசிவ சிவாச்சாரியார் அப்படிங்கிறவரோட அந்த காலத்தில் திருமணம் நடந்தது. இந்த அன்னைக்கு 20 வயசு இருக்கும் போது அவரது கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆன்மீகத்தில் இணைத்து கொண்டார். கோமலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று மணிக்கணக்கில் தியானம் செய்வாராம். இவரது இடுப்பை சுற்றி நாகப்பாம்பு இருக்கும் அப்படின்றாங்க. இந்த கோவிலுக்கு உள்ளேயே சாய்பாபா கோயிலும் இருக்குது. போனீங்கன்னா அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இவரது வாழ்க்கையில் நிகழ்ந்த முதல் திருப்பம் குணாம்பா என்ற சன்னியாசியை சந்தித்தது தான். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஞான தீட்சையும் ஸ்ரீசக்கர உபாசனையும் பெற்று அதன் மூலம் பறக்கும் சக்தியையும் பெற்றார். கணவர் இறந்த சில காலத்தில் போலூரில் சகோதரன் வீட்டில் இருந்தபோது அருகில் உள்ள ஒரு மலைமுகப்பில் தியானத்துக்கு போகும்போது ஒளி வெள்ளம் வந்ததை உணர்ந்தார். ஒரு சமயம் ஆனந்தம்மாவின் சகோதரர் நோய்வாய்ப்பட்ட போது அவருக்கு சிகிச்சை அளிக்க வந்தவர்தான் மருத்துவர் திரு நஞ்சுண்டராவ். அவர் ஒரு ஆன்மீகவாதியும் கூட. ஆனந்தம்மா அடிக்கடி சிரிப்பதை பார்த்த வீட்டினர் அவரை ஒரு மனநோயாளி என்று சித்தரித்தனர். அதே சிரித்த கோலத்தில் கோமலீஸ்வரர் ஆலயத்தில் திரு நஞ்சுண்டராவ் அவரை பார்த்தபோது அன்னையிடம் நேரடியாகவே சென்று அதன் காரணத்தை கேட்டுவிட்டார். அதற்கு அம்மாவோ ஆன்மாவும் உடலும் வெவ்வேறானவை, உடலுக்குள் உள்ள ஆன்மா பேரானந்த நிலையில் இருக்கிறதுனால ஆனந்தமாக உள்ள நிலையை தன் உடல் மூலம் வெளிப்படுத்துகிறது என்பதற்கான அர்த்தத்தை ஆன்மா குறித்து விளக்கினார். அப்பொழுதே திரு நஞ்சுண்டராவ் ஆனந்தம்மா ஒரு தெய்வீக அன்னை என்பதை புரிந்து கொண்டார். ஸ்ரீ சக்கர ஆராதனை செய்த பின் அவர் ஸ்ரீ சக்கரையம்மா என்றானார். அதன் பிறகு நஞ்சுண்டராவ் மூலம் அன்னையின் புகழ் பரவத் தொடங்கியது. ஒருமுறை ரமண மகரிஷியை சந்தித்த அன்னை தன்னை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்ள அவரோ அந்த அன்னை ஏற்கனவே தெய்வத்தால் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ அன்னை என கூறிவிட்டாராம். ஸ்ரீ சக்கரையம்மா ஆலயத்திலேயே திரு நஞ்சுண்டராவுக்கும் சிலை இருக்குது. கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி முனிவர் இவருக்கு முக்தி அடையும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறார்கள். இவர் பல ஆன்மீக பெரியோர்களிடம் ஆன்மீக தொடர்பில் இருந்தார். இவர் சந்தித்த ஆன்மீக பெரியோர்களில் முக்கியமானவர்கள் சுவாமி விவேகானந்தர், அடிமுடி சித்தர், பாம்பன் சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள் ஆகியோர். 1900 ஆண்டு வாக்கில் திருவான்மியூரில் அன்னை ஒரு இடத்தை தேர்வு செய்து திரு நஞ்சுண்டராவிடம் தான் தனது பூத உடலை விட்டு நீங்கியதும் தன் உடலை அந்த இடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே சமாதியில் இருந்து அருள் புரிவேன் என்று சொன்ன அன்னை 1901 ஆண்டு பிப்ரவரி 28 ஜீவசமாதி அடைந்தார். அதன் மேல் ஆலயம் எழுப்பப்பட்டது. 1948 ஜனவரியில் காஞ்சி பெரியவர் சக்கரையம்மாள் சன்னதியில் 5 தினங்கள் தொடர் தியானம் மேற்கொண்டார்.
ஸ்ரீ சக்கரை அம்மனின் ஆலயத்தில் வந்த அவர்களுடைய பக்தர்கள் அனைவரும் பல மகிமைகளையும் அற்புதங்களையும் அந்த அன்னையிடம் கண்டிருக்கின்றார்கள். இந்த கோவில் காலை 6லிருந்து 10 வரையும் மாலை 4லிருந்து 8 மணி வரையும் திறந்திருக்கும். கோவிலுக்குள்ளே நுழையும் போதே வலதுபுறம் மெடிடேஷன் ஹாலும் இருக்குது. இன்றும் அந்த அன்னையின் சமாதிக்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானவர்கள் பெண் பக்தர்களாக இருப்பதை பார்க்கலாம். எந்தவித மனக்குறை இருந்தாலும் அத்தனையையும் தீர்த்து வைப்பவர் இந்த ஸ்ரீ சக்கரையம்மா. இதுவரை ஈட் வைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.